சர்விகோஜெனிக் ஹெட்டேக், நெக் பெயினோட ஹெட்டேக்கு வருதுங்க சார். ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்த்துட்டு ஃபோனு பார்த்துட்டு இருக்கும் போது நெக் பெயினோட ஹெட்டேக்கோட அந்த பெயின் வந்து அப்படியே ஷோல்டர் எல்போல அப்படியே ரேடியேட் ஆகுதுங்க சார். நெக்க ஒரு பக்கம் திருப்பவும் முடியல, ஒரு பக்கம் குமிஞ்சு பார்க்கவும் முடியல, எல்லாமே கஷ்டமா இருக்கு சார். அதுக்கு ப்ராப்பரான பேஸ் ஒன் எக்ஸப்ட் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசியோலெட்டிக் அனுபவம்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சப் ஆக்யூபிட்டல் ஸ்ட்ரெச், கையை பின்னாடி வச்சுட்டு பொறுமையா நெக்கை டக் பண்ணிட்டு பொறுமையா நீங்க ஃபிளெக்ஷன் பண்ணிட்டு உங்க கையை பிடிச்சிட்டு நீங்களே நல்லா நெக் ஃபிளெக்ஷன் ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்ப சப்அக்யூபிட்டல் ஸ்ட்ரெச் நல்லா கிடைக்கும். உங்களோட அந்த நர்வ் டென்ஷனுக்கு அந்த ஹெட்டேக் போறதுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெச். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெக் சைடு பெண்ட் ஸ்ட்ரெச், ஸ்டெர்னோக்ளைடம் ஸ்ட்ரெச். ஓகேங்களா? அதே கை பின்னாடி வச்சுட்டு பொறுமையா நெக் சைடு ஃபிளெக்ஷன் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணும். ஓகேங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்க கையை ஷோல்டரை ஒரு 90 டிகிரி அப்ரைட் பொசிஷன்ல வச்சுக்கிட்டு நல்லா ஷோல்டரு ரொட்டேஷன் பண்ணும்போது உங்களோட அந்த நெக்கு ஷோல்டர் மொபிலிட்டிலாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நாலாவது பார்த்தீங்கன்னா அதே ஷோல்டர் ஸ்ட்ரெக்ஸ், கையை நல்லா ஷோல்டர் ஸ்ட்ரெக் பண்ணும்போது ட்ராப்ல இருக்கிற டைட்னஸ் எல்லாம் நல்லா கம்மியாகும். அஞ்சாவது என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்டல் நெக் மொபிலிட்டி, ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் சைடு பெண்டிங், இது எல்லாமே ஒரு 10 to 10 நிமிஷம் தாராளமாக பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களோட நர்வ் டென்ஷனு, உங்களோட ஹெட்டேக்கெல்லாம் கண்டிப்பாக கம்மியாக இருக்கான சான்ஸ் இருக்கு. இது மாதிரி ஹெட்டேக் பிளஸ் நெக் பெயின் பேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸஸ் ப்ரோட்டோகால் வேணும்னா நீங்க ஹெட்டேக்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ் ப்ரோட்டோகால் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி.